கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி உங்களை வேதனைப்படுத்தும்படியா, உங்களுடைய எல்லைகளை அபகரிக்கும்படியா, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும்படியா எத்தனையோ விதமான ஆலோசனைகளை பண்ணுகிறபடினால நீங்கள் ஒருவேளை மனம் கலங்கி இருக்கலாம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே சீரியரோடு கூட எப்ராஹிமரும் அந்த இஸ்ரவேலரும் சேர்ந்து அவங்க யூதாவுக்கு விரோதமாக எழும்பி அந்த யூதாவை நெருக்கி நாம் கீழ்ப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அதை பார்த்து யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் மிகவும் அவன் பயப்படுகிறவனாக இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடைய வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். துராலோசனை பண்ணுகிற மனிதர்கள் இந்த நாட்களில் அதிகமாக பில்லி சூனியம் பண்ணுகிற மனிதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை யோசித்து சிந்தித்து எப்படி அவர்களை கவிழ்த்து போடலாம் என்று சொல்லி யோசிக்கிற மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை கண்டு ஒருவேளை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம், ஒரு பயம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். எந்த ஆலோசனையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆலோசனைகளை கர்த்தர் தாறுமாறாய் மாற்றி போடுகிறார். ஆமென். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தாவீதுக்கு விரோதமாக அகிதோப்பேல் ஆலோசனை சொன்னான். ஆனால் தாவீது ஜெபித்தான், ஆண்டவரே அகிதோப்பேலின் ஆலோசனையை நீர் அபத்தமாக்கி போடும் என்று சொன்னார். கர்த்தர் அப்படியே அகிதோப்பேலின் ஆலோசனையை அவர் அபத்தமாக்கி போட்டார். தாவீது காப்பாற்றப்பட்டார். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கூட பொல்லாத மனுஷீக ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாகி போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த ஆலோசனை நிலை நிற்க முடியாதபடி, அவருடைய ஆலோசனையின்படி சம்பவிக்காதபடிக்கு காத்திருக்கிற அவருடைய கண்கள் வெட்கப்பட்டு போகும்படியா, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகும்படியா கர்த்தர் அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி போட்டு கர்த்தருடைய ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். அவருடைய ஆலோசனை நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து ஆலோசனை கர்த்தராக நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயலில் மகத்துவமுள்ள தேவன். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். சத்துடைய நயவஞ்சகமான தந்திரமான எல்லா ஆலோசனைகளும் நிர்மூலமாகும்படி தேவன் எழுந்தருளுவார். அவர் காரியங்களை செய்வார். உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி நடப்பதில்லை. நீங்கள் பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.